இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. லஞ்ச் டைம் ஆச்சு, நான் சாப்பிடலாம். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை ஒரு ரெஸ்டாரண்ட். என்ன ரெஸ்டாரண்ட்? ende nadu. கேரளா ஸ்டைலில் தான் அந்த இருக்கும்போது அப்படியே நிப்பாட்டிச்சு. நிப்பாட்டி உள்ளே வந்து பேசி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு வாங்க உங்களுக்கு சாப்பிடலாம்னு நான் போயிட்டேன். லெட்ஸ் கோ. இப்போ இங்கே ende nadu பிரியாணி இருக்குனாங்க. என்ன பிரியாணி கேட்டேன், தலசேரி தம் சிக்கன் பிரியாணி. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி அதை சொல்லிட்டேன். அதான் தலசேரி சிக்கன் தம் பிரியாணி. நமக்கு வந்து ஸ்கூல் ஃபுட்லாம் கதைக்கு ஆகாது. நம்ம கை தான் முட்டையெல்லாம் இருக்குது. அதை வேலை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து சிக்கன் சாப்பிட்டு பார்க்கணும். அதாவது இந்த இதில் வந்து காரணமே இல்லை, மைல்டாக இருக்குது. ஆனால் அதோட வாசம் அல்டிமேட். இது வந்து சம்மந்தியாம். இது வரும். இதுக்கு வந்து கிரேவி கேட்டேன். கிரேவி ஏதாச்சும் கிரேவி இல்லாமல் அப்படியே சாப்பிடுங்க சார், லைனாக சாப்பிடுங்க. அதான் டேஸ்ட்டு, ரியல் டேஸ்ட்டே அதான். இந்த ரைஸை பார்த்தீங்கன்னா பியூர் கீ. எவ்வளோ இது சம்மந்தின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து சம்மந்தின்றது என்னென்னா தேங்காய் ப்ளஸ் சில்லி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு போட்டு அது வந்து சம்மந்தின்னு சொல்லுவாங்க. கேரளா ஸ்டைலில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக. அரிசி வந்து ஒரு ஜீரக சம்பா தான் அரிசி போட்டு செம்ம கவர். ஆக்சுவலாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா ஒரு மசாலாக்கெல்லாம் நல்லா போட்டு இது பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து மெயினாக போட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நல்லா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த தலச்சேரி பிரியாணி சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து கேரளா மீல்ஸ் அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ஊறுகாய் ஸ்டைல். இது என்னது? இந்த பீட்ரூட். ஓகே. ஓகே புரி கேரளா ஸ்டைலில் தலசேரி பிரியாணி சொல்கிறது ஏக்தம்மாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக கேரளா மட்டா ரைஸ் ஆனது. இங்கே பாருங்க. அடுத்து கேரளா ரைஸு நல்லா வித விதையாக இருக்குது. சாம்பார் கேட்டு சாம்பார் கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ஃபுட் என்ன ஃபிஷ் மீன் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். சுட சுட இவர் மத்தி வரும். நான் இப்போ தான் கேரளா மட்டா ரைஸை இப்போ தான் சாப்பிட்றேன். அந்த மத்தியோட இது பாருங்க. நிறையா டிஷ்ஷஸ் இருக்குது. அது நாங்கள் வந்து இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்கோ அதில் இது பண்ணி நாங்கள் செலக்டிவாக சாப்பிடுவோம். இப்போ நம்ம சேர்ந்து பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணி போடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா துருவி போட்டுருவாங்க. அதில் தேங்காய் மிக்சிங்லாம் போட்டு அந்த தேங்காய் இல்லாத மாதிரியே கொஞ்சம் பண்ணுவாங்க. ஆனால் செம சூப்பராக இருக்கும். சாம்பார் குழம்பு ரசம் நேரம் வைக்கணும். ரசம் வேணும். இங்கே வந்து மீன் பொழிச்சது இருக்கா? ஒரு சிங்கிள் பீஸ் கொடுங்க. மீன் பொழிச்சது தானே ஆர்டர் பண்ணி பாருங்க. இப்படி இருக்கு. 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. டீப் ஃப்ரை. அந்த தேங்காய் அந்த வாசம் மீன் பொழிச்சது ஹைலைட்டு.
கொதிச்சது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த ஆனியன் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ஆனால் ஸ்பைஸியாக இல்லை. அந்த கேரளாவுக்கு உண்டான உரித்தான ஸ்டைல் பக்கம் கேரளாவுக்கு சொன்னால் சிறப்பு, மிக மிக சிறப்பு. நீங்கள் வந்து பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜென்யூனாக இருக்குது. ரெண்டாவது ஆம்பியன்ஸு சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை. வாட்ஸ் யுவர் நேம்? Shasha. Sa. Okay. Where from? France. France? Okay. Okay, how is food there? Good. Good? Yes. Hi. Okay, thank you. Welcome. Bye. Bye. ஓகே. இங்கே எந்த நாடில் வந்து இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க புதுசு உருண்டு. அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டேன் பாருங்கள். இந்த பேக்கு 60 rupees ஆகுது. இந்த பேக்கு இது வந்து என்னென்னு ஓப்பன் பண்ணி எக் ஆம்லெட், முளகட்ட நெத்தோலி கறி, இது வந்து சம்மந்தி. இது எல்லாமே அப்படியே செம்மீன் சம்மந்தி, இது நெத்திலி மீன் மிளகு கறி, இது வந்து ஆம்லேட்டு, இது காம்போ பேக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக பேக்கோட காஸ்ட்டு வந்து 60 rupees. மீல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. வெஜ் இது வந்து ஆப்ஷனல். இப்போ வந்து வெஜ்ஜுன்னா ஒன்லி சாம்பார் அண்ட் ஆல் சைட் டிஷ்ஷஸ் இருக்கும். ஓகே. உங்களுக்கு ஃபிஷ் கறின்னா இதுதான் லஞ்சுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து தேங்காய் அரைச்சிட்டு மீன் கறின்னு சொல்லுவாங்க. அதில் தேங்காய் அரைச்சிட்டு மாங்காய், புளி அதெல்லாம் எடுத்துட்டு தெளி மிளகுட்ட கறி. இது மிளகு வந்துட்டு நம்மளை ஐலா, ஐக்கூரா அது மாதிரி என்ன ஃபிஷ் அந்த டேக்கு ப்ரிவெலண்டாக இருக்குதோ அதோட கறி. இது ஆப்ஷன். இதுதான் பொதிச்சோறுக்கு இதுதான் முளகுட்ட கறி தான் போடுவோம். பட் ஆப்ஷனல் கேட்குறாங்க அப்படின்னா தேங்காய் அரைச்ச கறி வேணும்னு சொன்னால் அது கொடுப்போம். பட் ரெண்டுமே அந்த ரைஸ்க்கு நல்லா இருக்கும். ஓகே தேங்க்யூ மேடம். லேர்நாடு ரெஸ்டாரண்ட் பற்றி உங்களுக்கு மேனேஜர் இருக்காரு, அவரோட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம் சார். சார் நேம் சார்? பிரசாந்த். மேடம் வணக்கம் மேடம். உங்கள் பேர்? என் பேர் ஸ்மிதாராஜ். இப்போ இந்த ஹோட்டல் இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? உங்களுக்கு 6 வருஷம். 6 years ஆச்சு. முதல்ல இது முத்துமாரியம் கோவில் ஸ்ட்ரீட் தான். ஓ சரி. ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு சார் ஸ்டார்ட் ஆகும்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே இல்லை, லஞ்சும் டின்னர் மட்டும். லஞ்ச் எத்தனை மணிக்கு சார்? லஞ்சு 12 மணிக்கு. எத்தனை நேரம் லஞ்ச் இருக்கும் சார்? அது 3 மணி 4 மணிலேருந்து சாப்பாடு இருக்கும். இப்போ லஞ்சில் என்ன ஸ்பெஷல்? கேரளா ஸ்டைல் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் ஒயிட் ரைஸ் இந்த மாதிரிலாம் இருக்கா? ரெண்டுமே இருக்கு. ரெட் ரைஸ், பாயில் ரைஸ் இருக்கு, பொன்னி ஒயிட் ரைஸ் இருக்கு. ஓகே. அது நான்வெஜ்ல என்ன ஸ்பெஷல்? ஃபிஷ் பொள்ளிச்சது. பொள்ளிச்சது நம்ம ஸ்பெஷல். சரி. அடுத்து நெக்ஸ்ட் வேற என்ன சார்? ப்ரான் ரோஸ்ட் இருக்கு, ப்ரான் ஃப்ரை. ப்ரான் ரோஸ்ட் ரெண்டுமே. ஓகே. வஞ்சரம். ஓகே. மத்தி. இப்போ இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு 3:30 4 o'clock இது ஃபினிஷ் ஆகும் லஞ்ச். அது 5-5 இருக்கு. அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கு? எத்தனை மணிக்கு சார் ஸ்டார்ட்? அது 6 மணி. 6 மணிக்கு ஸ்டார்ட். 5:30 to ஸ்டார்ட் பண்ணும். 6 மணிக்கு ஃபுல் ஃப்ளெஜ்லி வந்துடும். ஓகே. அது என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன? ஸ்நாக்ஸ் வந்துட்டு பழம்பெரி உண்டு. உன்னக்காயின்னு சொல்லுவோம். உன்னக்காய். ஓகே. பழத்திலே சரி சார். நைட்டு சார்? நைட்டு புட்டு, வெள்ளாப்பம், ஆப்பம் வெள்ளாப்பம், புட்டு பிரியாணி. புட்டு கேள்விப்பட்டிருக்கோம். புட்டுல வந்து பிரியாணின்றது அது என்ன நான்வெஜ்? சிக்கன், பீஃப். ஓ அப்படியா? ஓகே. அதுலேயே சாதம் வேறு. அது புட்டு உடச்சி மிக்ஸ் பண்ணி. ஓகே. அப்புறம் சார் வேற சார்? வேற கப்ப பிரியாணி. அதுவும் இதே மாதிரி கப்பை உடச்சிட்டு மரவள்ளிக்கிழங்கு அதை உடச்சிட்டு அதில் பீஃபோ இல்லை சிக்கன், அது சாய்ஸ் மாதிரி. சிக்கன் பற்றி பீஃப். ஓகே. அது நைட்டு எத்தனை மணி வரும் சார்? 11 o'clock. 11 o'clock. அதாவது ஒரு 7 o'clock வந்தோம்னா நைட்டு டின்னர் 10:30 வரை அது. ஓகே. இப்போ வந்து வீக் ஆஃப் இருக்குங்களா? வீக் ஆஃப் இல்லை, மந்த்லி ஃபர்ஸ்ட் டியூஸ்டே. எவ்ரி ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஹாலிடே. ஓகே சார். தேங்க்யூ மேடம். ஏன்டா நாடில் சாப்பிட்டது பில்லு வந்துருச்சு. குளிச்சது 250. கடைசி சிக்கன் தம் பிரியாணி 120. மீல்ஸு 80 rupees. டோட்டலி பார்த்தீங்கன்னா 450 தான் 2 பேருக்கு. அதோட ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்குது.
எந்த நாடு கேரளமானோ எந்த டான்ஸு கதகளியானோ. ஹாய் ஹலோ வெல்கம் டு பெபிள் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா T-Nagar ராஜாபாத் ஸ்ட்ரீட் ரத்னா ஃபேன் ஹவுஸ் அருகில் உள்ள கிராண்ட் மலபார் மெஸ்ஸில் தான் இருக்கேன். இன்னைக்கு இந்த கிராண்ட் மலபார் மெஸ்ஸில் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா மலையாளிஸ்க்கு உண்டான சூப்பரான ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கிராண்ட் மலபார் மெஸ்ஸுக்குள்ளே நான் வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ். அந்த 170 ருபீஸ்க்கு என்ன கொடுக்குறாங்கன்றதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 சைட் டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை பற்றின வீடியோ நீங்கள் அப்படியே லைனாக பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 170 மீல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் மிளகா, ஒரு பாவக்காய் வறுத்தது, ஒரு பிக்கிள், ஒரு சம்மந்தி, ஒரு சீரை பொரியல், ஒரு பச்சடி, ஒரு பப்படம், இது பார்த்தீங்கன்னா ரசம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் கிரேவிஸ். இது வந்து நார்மல் தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு, இது ப்ரான் கிரேவி, இது வந்து மிளகிட்ட மீன் குழம்பு, இது வந்து சிக்கன் கிரேவி, இது வந்து மட்டன் குருமா. இது இல்லாமல் ஒரு மோர் குழம்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 ருபீஸ். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீம் ரைஸும் இருக்குது, ஒரு மட்டன் ரைஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ஐகான் ஃபுட்டான வாழை மீனில் கறிமீன் பொழிச்சது. வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த வாழை இலையில் மசாலாவோட நடுவில் இந்த கறிமீனை வச்சுட்டு இந்த மசாலாவெல்லாம் போட்டு நல்லா ஹீட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா தலைச்சேரி சிக்கன் ஃப்ரை. இந்த தலைச்சேரி சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா கோகனட் வந்து சிக்கன் மேலே அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி தூவிருக்காங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை சாப்பிடும்போது அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி சின்னதுலேருந்து பெருசு போகலாமா இல்லை பெருசுலேருந்து சின்னது போகலாமான்ட்டு ஃபஸ்ட்டு நான் மட்டன் குருமாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். மட்டன் குருமா, மட்டன் பீசஸ்லாம் இருக்குது மட்டன் குருமாவில். மட்டன் குருமா வந்து குருமா மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு கிரேவியாக டேஸ்டியாக இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மலபார் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஒரு கேரளா போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சிக்கன் கிரேவி கூட நம்ம கறிமீன் பொழிச்சதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கறிமீன் பொழிச்சதுங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கறிமீன் பொழிச்சது டேஸ்ட்டே தனியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்ட்ரீம் ரைஸ் முடிச்சிட்டோம். இப்போது மட்டா ரைஸ். இந்த கேரளா மட்டா ரைஸ் கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது மீன் முளகிலிட்டது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது முளகேஷன் சொல்லிட்டு. உண்மையிலேயே இது மீன் சட்டியில் செய்கிறதுனால உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸ்பைசி வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். நம்ம ஊர் மீன் குழம்பு வந்து காரமாக இருக்கும், அது ஒரு ஃப்ளேவர். இது வந்து கேரளா டைப் ஆஃப் மீன் சட்டி குழம்பு. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. டேஸ்ட் வைஸ் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். மீன் குழம்பு சான்ஸே இல்லைங்க. முளகிலிட்ட மீன் குழம்பு. நீங்கள் கேரளா போகும்போது மத்தி மீன் சட்டி குழம்பு எங்கே கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது ப்ரான் கிரேவி. இந்த ப்ரான் கிரேவியில் பார்த்தீங்கன்னா முருங்காய்லாம் இருக்குது. இது வரைக்கும் ப்ரான் கிரேவியில் நான் முருங்காய் பார்த்ததே இல்லை. இதை ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பரான தேங்காய் அரைச்ச ப்ரான். இந்த கறிமீன் பிடிச்சோட வாசம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. மசாலா வாசம் அப்படியே இருக்குது. கறிமீன் பொலிஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நிறையவே போட்டிருக்காங்க. அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கலாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். மிளகு விட்ட மீன் குழம்பு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஒரு மீடியம் ஃப்ளேவரில் இருக்குது. இந்த மீன் குழம்பு கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது தலசேரி சிக்கன் ஃப்ரை. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது சிக்கன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கிராண்ட் மலபார் மெஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவில் என்னென்ன வித்தியாசமாக நம்மளுக்கு கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. அதுவும் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஒர்த்து தான் சொல்லுவேன் 170 ருபீஸ்க்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த மலபார் மெஸ்ஸில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. 170 ருபீஸ்க்கு 8 கிரேவிஸ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரேவிஸ் தான், நடுவில் நம்மளுக்காக கிடைக்கிற சின்ன சின்ன பீசஸ் தான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் கறிமீன் புளிச்சதாகட்டும், தலசேரி சிக்கன் ஃப்ரை ஆகட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த சாப்பாட்டில் வந்து பாலடை பாயசம் கொடுத்துருந்தாங்க. பாலடை பாயசம் டேஸ்ட் பண்ணி பாலடை பாயசம் நல்லாயிருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சூப்பராகவே இருக்குது. நம்ம சென்னையில் மலபார் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா சூப்பரான ஹோட்டல் தி கிராண்ட் மலபார் மெஸ்ஸுன்னே நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த T-Nagar வரும்போது மறக்காமல் இந்த பக்கம் வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த கிராண்ட் மலபார் மெஸ்ஸில் நம்ம கூட ஒரு ஃபுட்டி இருக்காங்க. இவங்க ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்க? சார் ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணது சிக்கன் பிரியாணி. ஓகே, சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நெத்திலி ஃப்ரை. சென்னையில் கிடைக்கிறதுல மலையாளி ஹோட்டலில் பெஸ்ட்டாக இருக்குது இந்த சிக்கன் பிரியாணியும் நெத்திலியும். ஒய்ஃப் ஆர்டர் பண்ணது வந்து நான்வெஜ் மீல்ஸு. ஓகே சார், சூப்பராக இருக்குது. மேடம் எப்படி இருக்குது ஃபுட்டு? ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி பாயசம் டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணிவிட்டு. ஓகே, தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ். இந்த ஹோட்டலோட ஷெஃப் வந்து நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹோட்டலில் வேறு என்னென்ன ஸ்பெஷல் ஃபுட்லாம் இருக்குன்றத. வாங்க. சொல்லுங்கள் சார், இந்த கிராண்ட் மலபார் மெஸ்ஸில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது? இங்கே வந்து ஃபேவரைட்டு கேரளா ஃபுட் வேணும் சார். எல்லாமே பியூர் கோகோனட் ஆயில். அதனால் இங்கே எல்லாருக்குமே மலையாளிஸ் நிறைய கூடுதல்ஸ் இங்கே வராங்க. எல்லாம் ஃபுட்டு வந்து கமாண்ட்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து நிறைய எல்லாமே இங்கே தலசேரி சிக்கன் ஃப்ரை, தலசேரி சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கறிமீன் பொள்ளிச்சு இது கொடுக்குறோம். ஃபிஷ் ப்ரான்ஸ் வந்து தவா ஃப்ரை பிரியாணி கொடுக்குறோம். ஸ்பெஷல் ஐட்டுங்க அது கூடுதல் ஆளுக்கு இங்கே ரொம்ப எல்லாருக்கும் இஷ்டப்பட்ட பிரியாணி அது வந்து. அப்போ கிராப் ரோஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு வரத்தரைச்சில் கொடுக்குறோம் எல்லா மலையாளின்ற ஸ்டைலில். அப்போ கிராப் வந்து கூடுதல் போக வேண்டிய விட. பின்ன அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ வந்து மெயின் ஐட்டம் வந்து மட்டன் குருமிளகு. அது வந்து பியூர் பெப்பரில் ரெடி பண்ணுறோம் நாங்கள். ஓகே, அப்போது கோகோனட் ஸ்டைலில் பியூர் மலையாள ஸ்டைலில் வந்து பெப்பரில் ரெடி பண்ணுறோம். ரொம்ப ஆட்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஆட்களுக்கு. இந்த கிராண்ட் மலபார் மெஸ்ஸோட டைமிங் அதாவது எப்போ காலையில் இருக்கா இல்லை மத்தியானம் மட்டும்? இல்லை சார், நாங்கள் லஞ்ச் மட்டும்தான் இப்போது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப அதுதான் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று நாங்கள் தொடங்கலை, அதுவும் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் லஞ்ச் தொடங்கின்னு இருக்கும்போது 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 11 o'clock வந்து நைட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வியூவர்ஸ், T-Nagarல இருக்கிற கிராண்ட் மலபார் மெஸ்ஸில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபுட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் அந்த கறிமீன் பொள்ளிச்சதும் தலசேரி சிக்கன் ஃப்ரையும். இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. 170க்கு 8 டைப் ஆஃப் கிரேவிஸோட ஒரு நல்ல திருப்தியான ஃபுட்டு சாப்பிட்ட ஃபீல் எனக்கு இருந்தது. நீங்களும் இந்த T-Nagar வரும்போது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு ஃபுட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.